ஸ்ரீ குருப்யோ நமஹா. இசைப்பாடும் ஆற்றல் கிட்டிட அபிராமி அந்தாதியின் இந்த 66வது பாடலை பாட வேண்டும். வல்லபமொன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம் பல்லவமல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். அபிராமி அம்மனிடம் பட்டர் கொண்டிருந்த பக்தியை வல்லினி செய்த வல்லபமே என்று கூறுவது இல்லை இருந்து உணர்கிறது. அவர் மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறார் என. வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன்னு சொல்றார். பட்டர் வல்லபம் ஒன்று அறியேன் என கூறுவது பட்டரின் அடக்கத்தை, சிகரத்தன்மையை எடுத்து காட்டுகிறது. அன்னை அபிராமியின் ஆற்றலை எப்படி முழு தன்மையில் அறிந்திருக்க முடியும்? இதைத்தான் பட்டர் வல்லபம் ஒன்று அறியேன் என்று கூறுகிறார். அடக்கத்தின் உருவமாக பட்டர் விளங்குவதால் அன்னை அபிராமியின் எல்லையற்ற வல்லபங்களை தெளிவர அறிந்திருந்தும் வல்லபம் ஒன்றும் அறியேன் என்கிறார். இன்னும் பட்டர் அபிராமியை புகழ்ந்து திருப்திப்படாததால் உன் புகழை கூற வல்லபம் ஒன்று அறியேன் என பாடுகிறார். மற்றவர்களைப் போல் அபிராமியிடம் உலகியல் சுகங்களை பிரார்த்திக்கும் வல்லபம் எனக்கு தெரியவில்லை என்கிறார். உன் வல்லபங்கள் எல்லாம் அறிந்திருந்தாலும் அதில் ஒன்று மட்டும் அடியேனால் அறிய முடியவில்லை என பட்டர் கூறுகிறார். உலகில் உள்ள அனைத்தும் உன் வல்லபம் என்பதை அறிவேன். ஆனால் உன்னை எண்ணி உருகுபவர்க்கு என்றைக்கு உன் பேரருள் மழை பொழிவாய் என்பதை மட்டும் அறிய முடியவில்லை என்கிறார். உன் வல்லபம் அனைத்தும் அறிந்திருந்தாலும் உன் அருளுக்கு அடியேன் ஆட்படும் அந்த ஒன்று மட்டும் அறிய முடியவில்லை என்கிறார். சிறியேன் என்று பட்டர் தன்னை குறைத்துக் கொள்கிறார். அவர் நமக்கு வேண்டிதான் இப்படி அபிராமியிடம் சொல்றார். பட்டர் அபிராமியிடம் உன் சந்நிதிக்கு முன் எல்லா வகையிலும் சிறியவனாக இருக்கிறேன் என அடக்கம் தான் வல்லபத்தை காட்டும் அறியாததற்கு காரணம் என்கிறார். ஆண்டவன் சந்நிதியில் அனைவரும் தங்களை சிறியவர்களாக கருதி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை பட்டர் சிறியேன் என்ற சொல் மூலம் உணர்த்துகிறார். நின் மலரடி செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன்னு சொல்றார் பட்டர். இதன் பொருள் பட்டர் எல்லா பற்றுக்களையும் அறவே உதறி தள்ளிவிட்டு உன் மலரினும் மெல்லிய சிவந்த திருவடி மலர்களை பற்றி கொண்டேன் என்கிறார். பற்று என்பது விருப்பம், பிடித்து கொள்வது. உலக பற்றுக்களை நம்மை பற்றி கொண்டு விலக மறுக்கின்றன. ஆனால் நாம் வலிய இறைவன் திருமலரை பற்றி கொண்டு விட்டால் இப்பற்றுக்கள் தாமாகவே நம்மை விட்டு விலகிவிடும். பசும்பொற் பெருப்பு வல்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அபிராமி அனைத்து வகையிலும் மேன்மையானவள். ஆனால் அவள் வன்மை மிகுந்த வல்லபரோடு கூடியிருக்கிறாள். இதுவே அவளுக்கு பேரழகை தருகிறது. திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவபெருமான் தங்க நிறமான மேருமலையை கையில் வில்லாக தரித்திருந்தார். இப்படி வலிமை பெற்ற சிவபெருமானோடு அகலாது வீற்றிருக்கும் அன்னை மென்மையானவள். வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமேன்னு பட்டர் சொல்றார். பட்டர் தன்னை வினையேன் என நொந்து கொள்கிறார். வினை வலி உடையவனாகிய என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரார்த்திக்கிறார். வினையேன் உன் பெருமைகளை ஆகையின் உந்துதலால் மாலை போல தொடுத்து விட்டேன். இதை குற்றம் பாராது உன் திருநாமங்கள் மலர்களாக இருப்பதால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பட்டர் அன்னை அபிராமியிடம் எண்ணாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே என வேண்டுகிறார். பட்டர் என் சொல் அவமாயினும் இதனை உன் தோத்திரமாக ஏற்று அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இதைத்தான் பட்டர் சொல்வது புன்மொழி ஆயினும் பொன்மொழியாக ஏற்க வேண்டும். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.